பாஸ்கர் உங்களை பலாத்காரம் பண்ணதா சொன்னீங்களே, அதை நிரூபிக்க சாட்சி இருக்கா? சாட்சி? அந்த பாஸ்கர் கூட வந்தானே சங்கர், அவன்தான் சாட்சி. ஆனா அந்த சங்கரை தான் பாட்லால தலையில அடிச்சு பாஸ்கரன் கொண்டுட்டானே. எப்படியாவது உங்க அண்ணனை காப்பாத்தணுங்கிற முடிவுல நீங்க எப்படி எல்லாம் பொய் சாட்சி சொல்றீங்க? பாஸ்கர் உங்களை கடத்திட்டு போகவும் இல்ல, கெடுக்கவும் இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் பொய். அவங்க சொல்றதெல்லாம் உண்மை. யார் நீங்க? இந்த கேஸுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நிறைய இருக்குங்க. கொலை செய்யப்பட்ட பாஸ்கர் கூட இருந்த சங்கர் நான் தான். நீங்க அனுமதி கொடுத்தா நடந்த உண்மையெல்லாம் சொல்றேன். பாஸ்கர் எத்தனையோ பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்து கெடுத்திருக்கு. அந்த மாதிரி எண்ணத்தோடதான் லட்சுமி பேர்ல அவன் ஆசைப்பட்டான். ஆனா டாக்டர் ரமேஷ் அதுக்கு சம்மதிக்கல. அவன் அவமானப்படுத்தி அடிச்சு அனுப்பிச்சிட்டார். தன்னை அவமானப்படுத்திய டாக்டர் ரமேஷ பழிவாங்காம விடமாட்டேன்னு பாஸ்கர் சபதம் போட்டான். அந்த வெறியில தான் லட்சுமியை தான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு கடத்திட்டு வந்தான். லட்சுமி விவகாரத்துல பாஸ்கருக்கு எனக்கு தகராறு ஏற்பட்டுச்சு. பாஸ்கர் என்னை அடிச்சு போட்டுட்டு லட்சுமியை பலாத்காரம் பண்ணான். தலையில பலமான அடிப்பட்டதுனால எனக்கு மயக்கம் வந்துருச்சு. அந்த மயக்க நிலையிலையும் தட்டு தடுமாறி நான் தான் டாக்டர் ரமேஷுக்கு போன் பண்ணேன். உங்க தங்கைக்கு ஆபத்து, உடனே புறத்து வாங்க. என் தங்கைக்கு என்ன ஆச்சு? பாஸ்கர் உங்க தங்கையை அவன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு கடத்திட்டு வந்துட்டான். ஹலோ, நீங்க யார் பேசுறது? ஹலோ ஹலோ, நீங்க யார் பேசுறது? ஹலோ ஹலோ ஹலோ. மயக்கம் தெளிஞ்சு நான் பார்த்தப்போ அந்த நிலையில லட்சுமி செய்த அந்த கொலைய நான் தங்கையை காப்பாத்துறதுக்காக நான் செஞ்சதா பழியை ஏத்துக்கிட்டவர் டாக்டர் ரமேஷ். நான் அந்த பாஸ்கரோட சேர்ந்து எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கேன். அதுக்கெல்லாம் சரியான தண்டனை எனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் வேறொரு சம்பவத்துல என் முகத்துல ஆசிட் ஊத்திட்டாங்க. என் பார்வை போயிடுச்சு. நான் சொன்னதெல்லாம் சத்தியம். அன்னைக்கு நடந்ததையெல்லாம் கண்ணார பார்த்தவன் நான் ஒருத்தன் தான். வேற யாராவது பார்த்திருக்க முடியும்னா அது கடவுளா தான். Any cross examination? No, Your Honor. கொலை செய்யப்பட்ட பாஸ்கரின் நடத்தைகளும் செயல்களும் தவறானவையாக இருந்திருக்கின்றன. பாஸ்கர் லட்சுமியை கடத்தி கொண்டு போய் பலவந்தமாக கற்பழித்திருக்கிறான். அதனால் சுயநினைவை இழந்த லட்சுமி புத்தி சுவாதீனம் இல்லாத நிலையில்தான் பாஸ்கரை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே லட்சுமி குற்றம் சாட்டப்பட முடியாதவராகிறார். குற்றவாளி என கருதப்பட்ட டாக்டர் ரமேஷை விடுதலை செய்ய இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. நீங்க இப்படி செய்வீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களைத்தான் நான் மலை போல நம்பி இருந்தேன். என்னுடைய துரதிஷ்டம் நீங்க நிறைவேறாதீங்க. சொன்னீங்கல்ல, உங்களை நம்பி ஊரெல்லாம் கடை வாங்கி விட்டு உதவ வாங்க போறான்னு. வாங்க முடிச்சுதான் வந்துட்டேன் ஐயா. சார், நீங்க மட்டும் என் கையில கிடைச்சிருந்தா இத மாதிரி ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் பண்ணிருப்பேன். வாடகைக்கு தானே. என்ன வேலைக்கா? சும்மா ஐயா, கொஞ்சம் காதை கொடுங்களேன். என்ன
ரூபாய் சில்லறைக்கு மாலையை வாங்கிட்டு வந்துட்டோம். மாலைக்காரன் வாசல்ல நிக்கிறான். நீங்க ஏதாவது போட்டு கொடுத்தாதான் நாங்க வாசல் வழியா வெளியே போக முடியும். இல்லன்னா